சோழர்களுக்கு எப்படி வருவாய் வந்ததுன்னு பார்க்க போகிறோம். சோழர்களுக்கு எப்படி வருவாய் வந்ததுன்னு பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நிலவரி ஒன்று, தொழில் வரி ஒன்று, சுங்க வரி ஒன்று. இதில் நிலவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா காணிக்கடன்னு சொல்லி சோழர்கள் வசூலித்தாங்க. காணினா நிலம்னு நமக்கு நல்லா தெரியும், கடன்னா வரி, அதான் நிலவரி. சோழர்கள் தான் நிலவரிக்கு காணிக்கடன்னு பேர் வச்சுருக்காங்க. நிலவரியை நிர்ணயம் செய்கிறதுல அதே போல் நில அளவை முறையை ஒரு சோழ மன்னை கொண்டு வந்தார். அவர் ராஜராஜ சோழன் நில அளவையை கொண்டு வந்தார். இப்போ நிலவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகசூலில் 1/3 பகுதியை தான் வரியாக வசூலிக்கிறாங்க. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க மகசூல். மகசூல்னா என்ன? அதாவது தானியமாகவே வசூலிக்கப்பட்டது. என்ன விளையுதோ அதில் 1/3 பங்கை வசூலிக்கிறாங்களாம் சோழர்கள். இதை தெரிஞ்சுக்கணும். 1/3 இதுதான் சோழர்களுடைய மகசூல் நிலவரி. அது மட்டும் இல்லாமல் தொழில் வரின்னு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், இது நகரத்தில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய வரி. இதுதான் தொழில் வரின்னு சொல்கிறோம். இதே வாணிகம் செய்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சுங்க வரியை வசூலிப்பாங்க, சுங்க வரியை கட்டுவாங்க, நாடு வசூலிக்கும். இப்போ சுங்கம் தவிர்த்த சோழன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். நிலம் சார்ந்த உறவுகள் என்ன சொல்கிறாங்க? சோழ அரசுகளில் குறிப்பாக வரி விலக்கு, அந்த நிலங்கள்லேருந்து வரியை வசூலிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்குமே வழங்குறாங்க. இப்போ கோவில்களுக்கு வழங்கக்கூடிய நிலத்தை தேவதானம்னு சொல்லுவாங்க. அதே போல் சமண சமயத்திற்கு வழங்கப்பட்ட நிலங்களை பள்ளிச்சந்தம்னு சொல்லுவாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு பள்ளிச்சந்தம். இப்போ வேளாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் இருக்கு இல்லையா, அது வேளாண் வகைன்னு சொல்லப்படணும். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர் தான் வேளாளர்னு சொல்கிறோம். இந்த வேளாளர்லேயே ஒரு பிரிவு உழுகுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்களுடைய வேலை என்னன்னு பார்க்குறீங்களா? இப்போ வேளாளர்கள் நிலத்துக்கு உடைமையாளர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த நிலத்தில் உழுவது யாருடைய வேலைனா இந்த உழுகுடியுடைய வேலை. இப்போ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க மேல்வாரம் அந்த கீழ்வாரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த மேல்வாரம்னா என்னன்னா வேளாண் வகை நிலம் உடைமையாளர்கள், அதாவது வேளாளர்கள் இருக்காங்க இல்லையா, வேளாளர்களுக்கு அந்த நிலத்திலிருந்து விளையுது இல்லை, அதனுடைய பெரும் பகுதியை வேளாளர்களுக்கு போய் சேரும். இதுவே அந்த நிலத்தில் விளையிறதுலேயே சிறிய பகுதி உழுகுடிக்கு போய் சேரும். இதை தான் கீழ்வாரம்னு சொல்லுவோம். உழுகுடிகளுக்கு போகிறது கீழ்வாரம், இதே வேளாளர்களுக்கு செல்வது மேல்வாரம்னு சொல்லுவாங்க. இப்போ கீழ்நிலையில் இருந்த மக்கள் யார் அப்படின்னு கேட்டால் அடிமை மற்றும் பணி செய்யும் மக்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. அதே போல் இடைப்பட்ட வகுப்பினராக இந்த போர் செய்கிறவங்களும் வணிகர்களாக இருக்கிறவங்களும் இடைப்பட்ட வகுப்பாக இங்கே சொல்லப்படுது. அப்போது சோழர்கள் ஆட்சி காலத்தில் சாதி முறை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.